ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அப்பாவோட ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன் வாங்க. நம்ம 5 வயசுல இருக்கும்போது அப்பாவுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு யோசிப்போம். 8 வயசுல இருக்கும்போது அப்பாவுக்கு சில விஷயம் தெரியும் அப்படின்னு யோசிப்போம். 10 வயசுல இருக்கும்போது அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு யோசிப்போம். 12 வயசுல இருக்கும்போது அப்பா ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு யோசிப்போம். 14 வயசுல இருக்கும்போது அப்பா சொல்றதெல்லாம் சீரியஸா எடுத்துக்க வேணாம் அப்படின்னு யோசிப்போம். 18 வயசுல இருக்கும்போது அப்பாக்கு என்ன தெரியும் அப்படின்னு யோசிப்போம். 21 வயசு ஆனதுக்கு அப்புறம் அப்பா ஏதோ உளறிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு யோசிப்போம். 22 வயசுல இருக்கும்போது அப்பாவை விட எனக்கு நிறைய தெரியும் அப்படின்னு யோசிப்போம். 25 வயசு ஆனதுக்கு அப்புறம் அப்பாவுக்கு ஏதோ சில விஷயம் தெரியுதுன்னு யோசிப்போம். 30 வயசுல நம்ம ஏன் இது அப்பா கிட்ட கேட்டு பண்ணக்கூடாதுன்னு யோசிப்போம். 40 வயசுல அப்பா எப்படி இந்த பாதையெல்லாம் கடந்து வந்திருப்பாருன்னு யோசிப்போம். 45 வயசுல அப்பா இது வரைக்கும் நமக்கு சொன்ன எல்லாமே கரெக்டு தான் யோசிப்போம். 50 வயசுல இன்னும் நம்ம அப்பா நம்ம கூட உயிரோட இருந்திருந்தா அவர்கிட்ட இருந்து நிறைய கத்திருக்கலாமே அப்படின்னு யோசிப்போம். எல்லாருமே சொல்ற மாதிரி தான், யாரும் இருக்கும்போது அவங்களோட அருமை நமக்கு தெரியாது, இல்லாம இருக்கும்போது அவங்க இப்ப வரைக்கும் இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட அப்பா அம்மா நமக்கு எது சொன்னாலும் நம்மளோட நல்லதுக்கு தான் சொல்லுவாங்கன்னு நீங்க நம்புங்க. இதை புரிஞ்சுக்க உங்களுக்கு 50 வயசு ஆகணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை. இப்ப இருந்தே கூட நீங்க புரிஞ்சுக்கலாம் உங்க அப்பா அம்மாவை. இந்த ஸ்டோரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.